பணம் யாருக்கெல்லாம் நிலைக்கும்? தலைமுறை தலைமுறையாக தாண்டி பணம் யாருக்கெல்லாம் நிலைக்கும்? எல்லாரும் நம்ம நினச்சிக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப திறமைசாலியாக இருக்கணும், ரொம்ப படிச்சிருக்கணும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக அதிர்ஷ்டக்காரனாக இருக்கணும். இப்படி இருந்தால் பணம் அவனுக்கு மட்டும்தான் தங்கும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே சமாதானம் சொல்லிக்கிறோம், நம்மளோட இயலாண்மையை பொறுத்து, இல்லைங்களா? சரி, இதெல்லாம் இருந்தால் அவங்கக்கிட்ட பணம் தங்கிருமா? இதெல்லாம் இருந்தால் அவங்க எப்போவுமே பணக்காரர்களாகவே இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளோடையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் விடை தான் இது. ஆனால் இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்க அப்பா மாதிரி திறமைசாலியாக யாராலும் இருக்க முடியாது. அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்தை பையன் பெருக்கலைனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை காப்பாற்றியாத வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அந்த கொடுமையை அனுபவிச்சிட்ருக்கிற குடும்பங்களும் இருக்குது. சரி, நல்லா வாழ்ந்த குடும்பம்னு ஏன் சொல்கிறாங்க? நமக்குள்ளே படிச்சிருக்கோம், திறமையாக இருக்கும், நல்லா உழைக்கிறோம், ராப்பகல் பார்க்காம உழைக்கிறோம், அப்படி இருந்தும் ஏன் அப்பா மாதிரி நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகளும் உண்டு. அந்த கேள்விகளுக்கான விடை தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்க்க போகிற கதை பணம் யாருக்கெல்லாம் நிலைக்கும் அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்துட்டு வர்றார். அவர் எப்படின்னா, ரொம்ப அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து அதுக்கப்புறம் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கின ஒரு செல்வந்தர். அந்த செல்வந்தர் எல்லா விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு அதில் பெரிய செல்வந்தராக மாறினவர். அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வீடுகளாக இருக்கட்டும், காரு, தொழில், நிலம், புலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். இவ்வளோ உருவாக்குனவர் 50 வயசில் இறந்தும் போயிடுறாரு. அவருக்கு அப்புறம் அவரோட பையன் தன்னோட குடும்ப பொறுப்புகள் அனைத்தையுமே பொறுப்பேற்கிறாரு. அவர் ரொம்ப நல்லா படிச்சிருப்பார், ரொம்ப அறிவாளி. எப்படி சொல்கிறதுனா, கடுமையாக உழைப்பார். எவ்வளோதான் கடுமையாக உழைச்சாலும் அவளுக்கு ஒரு விதமான திருப்தியே இல்லை. ஏன்னா தன்னோட அப்பா செஞ்ச மாதிரி தொழிலை ரொம்ப சிறப்பாக அவரால் கொண்டு போக முடியல. ஏன் எதனால் நம்மளால் கொண்டு போக முடியலன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்காத நாட்களே கிடையாது. தினமும் யோசிப்பாராம், என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நம்ம நம்ம தொழிலை வெற்றிகரமாக நம்மளால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாராம் தினமும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அவரோட கடின உழைப்பு இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல. அவங்க அப்பா உருவாக்கின சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒவ்வொன்றையும் இழக்க ஆரம்பிக்கிறாரு. அடிமட்டத்திலிருந்து பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்த அவரோட அப்பாவோட வாழ்க்கையிலிருந்து அவரோட பையன் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, பெரிய சாம்ராஜ்யத்தை அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டார். காரில் போயிட்டுருந்து ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தவர் ஒரு சாதாரண மனிதனாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அவர் தினமும் யோசிப்பாராம், ஏன் நம்மளால் முடியல, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எவ்வளோ கடுமையாக உழைச்சும் நம்மளால் ஒன்றுமே நம்மக்கிட்ட நிலைநிறுத்திக்க முடியல, எல்லாத்தையுமே இழந்துட்டோம், என்னவா இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் அவருக்கான விடை தான் கிடைக்கவே இல்லை. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாரு. அங்கே நடந்த ஒரு விவாதம் இவரை ஈர்க்குது. என்ன அப்படின்னா, எவ்வளோ நாள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்ப, தொழிலை சீக்கிரம் கற்றுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் உருப்படுற வழி ஏதாவது இருக்கா இல்லையா, எப்போ பாரு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னும் எவ்வளோ நாள் தொழிலை கற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை முதலாளி ஒரு பையனை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கும்போது இவன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்காங்க. என்னால் என்னோட முதலாளி செஞ்ச தப்பை என்னால் செய்ய முடியல, அதனால் ஒழுங்காக உன் வாழ்க்கையை உருப்பிடுற வழியப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிடுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்கலாம். அதை நம்மளால் யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடை பையன் ஆர்டர் எடுக்க வரும்போது முழு சாப்பாடு இவர் ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூட்டர் நிற்கிற ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்கும்போது ஒரு நடுத்தர ஒரு பெண்மணி ஸ்கூட்டர்லேருந்து இறங்கி ரொம்ப வேகமாக நடந்து வராங்க.
வரும்போது, "என்னங்க உங்களெல்லாம் நேற்று எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அந்த பெண்மணி. அப்போ வந்து, "என்னம்மா இப்படி சொல்கிற? கடை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அதில் ஒரு கணக்கு வந்து உதைக்குது. அதை யோசித்து யோசித்து எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன், நீ பயப்படாமல் வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க எப்போ பாரு எல்லா கணக்கையும் உங்கள் தலையிலேயே போட்டுக்கிறீங்க. எங்களுக்கும் இந்த கணக்கு வழக்கு வரவு செலவெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களும் கற்றுக்குவோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறா. "அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ" அப்படின்றாரு. "எப்போ பாரு இப்படியே சொல்லுங்கள், எல்லாத்தையும் உங்கள் முதலாளி மாதிரி எல்லாம் உங்கள் தலையிலேயே போட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறா. சொல்லிவிட்டு சரி சரி பார்த்துக்கலாம் போன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை அனுப்பிடுறாங்க. இவனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகரிக்குது. என்னவா இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் தன்னோட முதலாளியை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்களே, யாராக இருக்கும் அந்த முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சாப்பாடும் வருது. அந்த சாப்பாடு கொண்டு வரவன் யார் அப்படின்னா, அந்த முதலாளி திட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பையன் கொண்டு வந்து இலையை பரிமாறுறான். அவன் கொண்டு வந்த அனைத்து பதார்த்தங்களையும் பரிமாறிட்டு சாப்பாடு வந்து மலை மாதிரி குன்று போல் வைக்கிறான். அப்போ குழம்பு ஊற்றும்போது வந்து அந்த மலை மாதிரி இருந்ததுனால அந்த குழம்பு சரிய ஆரம்பிக்குது. சாதத்தோடு சேர்ந்து அந்த இலையோட விளிம்பு வரைக்கும் வருது. "என்ன சார் இது பாத்தி மாதிரி அழகாக நீங்கள் குழி வெட்டி வச்சிங்கன்னா அதை குழம்பு ஊற்றிடுவேன். இப்படி இருந்தால் உங்களுக்கு ஊற்றுற குழம்பு எப்படி பற்றும்? குழி வெட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப போதுமானதாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்போ வந்து, "என்ன சார் நீங்கள் எங்கள் அப்பாவோட முதலாளி பையன் மாதிரியே செய்கிறீங்க நீங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு குழம்பை ஊற்றிட்டு போயிட்டான். அவனும் சாப்பிட்டு முடிக்கிறான். அவனுக்கு இருந்தாலும் யாராக இருக்கும் அந்த முதலாளி? எதுக்கு எடுத்தாலும் முதலாளி மாதிரி செய்யக்கூடாது, முதலாளி மாதிரி பண்ணக்கூடாது, முதலாளி முதலாளி முதலாளின்னு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்களே, யாராக இருக்கும் அந்த முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். அப்போ அவங்க ஹோட்டல் சமையல் அறையிலிருந்து அந்த ஹோட்டலோட உரிமையாளர் வெளியில் வராரு. வந்து ரொம்ப பவ்யமாக, "வணக்கம் சின்ன முதலாளி" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து, "என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை ஆனால் எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்படிங்களா?" அப்படின்னே, "உங்கள் அப்பா தொழில ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து உங்களோட நிர்வாகத்தில் வந்து நான் ஒரு ஹோட்டல் வச்சு கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அவர் போனதுக்கப்புறம் தனியாக ஒரு கடையை வச்சு ஆரம்பிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லுவார். "அவரோட ஒவ்வொரு வெற்றியையும் வியந்து பார்த்தவன் நான்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்குது. தன்னோட அப்பாவை பற்றி இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. "சரிங்கய்யா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் முதலாளி மாதிரி இருக்கக்கூடாது, முதலாளி பண்ண தப்பை பண்ணக்கூடாது, முதலாளி பையன் மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறான். அதுக்கு வந்து அந்த முதலாளி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தன்னோட அடுத்த தலைமுறைக்கு 3 விஷயங்களை செய்யணும். அது வந்து உங்கள் அப்பா செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். "அப்படி என்ன செய்யலை?" அப்படின்னு கேட்கும்போது, முதல் விஷயம், தன்னோட தொழில் நடத்துறதுக்கு வெற்றிகரமாக செய்கிறதுக்கு பல நுணுக்கங்களை அவங்க கையாண்டிருப்பாங்க. அந்த நுணுக்கங்களையும் அந்த தொழிலை பற்றிய அறிவையும் தன்னோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். 2வது, நீங்கள் என்னதான் பெரிய செல்வந்தராக இருந்தாலும், பணம் வந்து 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும், அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, அதை பணத்தை எப்படி கையாளணும், அந்த தொழிலோட வரவென்ன செலவென்ன, அது எப்படி நம்ம வந்து கையாண்டால் சரியான விதமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாமே நான் மட்டும்தான் சரியாக செய்வேன், மற்றவங்க யாராலையும் இதை சரியாக செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் தன்னோட வேலைகளை பிரித்து கொடுக்காம எல்லாத்தையும் அவரே செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். 3வது, தன்னோட குடும்பத்தில் என்ன விதமான செலவுகள் வரவுகள் இருந்தாலும், தொழில் செலவாக இருந்தாலும் சரி, வீட்டு செலவாக இருந்தாலும் சரி, கையாளும் விதம் எப்படி, அது எப்படி வந்து கையாண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத தன்னை விட அனுபவத்தில் சிறந்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும். எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் செஞ்ச சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிக்கிறது. இந்த மாதிரி 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரவே இல்லை அவர். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாம்ராஜ்யத்திலேருந்து இந்த அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதை வந்து உங்களுக்கு உங்கள் கூட வேலை செய்கிற ரொம்ப அனுபவமிக்க ஒரு நபர்கள் சொல்லியோ நீங்கள் கேட்கல. அவ்வளோ படித்த படிப்புகள் இருந்தும் அவங்க சொன்னதை நீங்கள் கேட்காம இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் எவ்வளவோ ஆசைப்பட்டேன்.
ஆனால் என் பேச்சை போய் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தேகமாக இருந்தது. அதனால தான் நீங்கள் கடைக்குள்ளே வரும்போதே நான் உங்களை பார்த்துட்டேன். இதை உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய பையனையும் என்னோடய மனைவியையும் வச்சு இந்த மாதிரி ஒரு சிறு நாடகத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவனுக்கு புரியுது தான் என்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்றது. இன்னொன்றும் புரியுது, தன்னோட அப்பா செஞ்ச தவறையும் அவன் முழுமையாக உணர்றான். அதுக்கப்புறம் அந்த கடை முதலாளி சொன்ன அந்த 3 விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில் முழு குறிக்கோளாக கொண்டு பெரிய செல்வந்தராகி தன் செல்வத்தை எப்படி சேமிக்கணும், சேமித்த செல்வத்தை எப்படி நிலைக்க வச்சுக்கணும் அப்படின்றத தன்னோட வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றியும் பெறாரு. இப்படி அவரோட வெற்றியோடு இந்த கதையும் முடியுது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதுக்கு எவ்வளோ விதமான நுணுக்கங்களை கையாண்டிருப்பீங்க, அதெல்லாமே உங்கள் தலைமுறைக்கு சொல்லியே கொடுக்காம இருந்தால் அவங்க எப்படி அதை தெரிஞ்சுப்பாங்க? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிறத விட அவன் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. பட்டு தெரிஞ்சுக்கிறது தியரியாக செய்கிறத விட ப்ராக்டிக்கலாக செய்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெற்றியை தான் தரும். இருந்தாலும் எதுவுமே தெரியாமல் மொத்தமாக போய் செய்கிறதுக்கும் சில அறிகுறிகள் கேட்டதுக்கப்புறம் அதை போய் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் ஒரு விதமான அந்த இதில் என்ன நடக்கும், இந்த மாதிரி இருந்தால் அது எப்படி போய் முடியும் அப்படின்றத என்ன விஷயங்களாக இருந்தாலும் குடும்பத்தோட முழுமையாக சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எல்லா பொறுப்புகளையும் தனக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம செஞ்சால் மட்டும்தான் சரியாக செய்வோம், நம்ம மட்டும்தான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு குடும்பத்தில் எந்த பொறுப்புகளையும் வரவு செலவு எதையுமே அவங்களுக்கு பகிராமல் கடைசியில் நீங்கள் போன காலகட்டத்துக்கு அவங்க எப்படி அதை வந்து சரியாக அதை செயல்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா விதமான பேரண்ட்ஸ்களும் செய்கிற தப்பு அதுதான். குடும்பத்தோட சூழ்நிலை என்ன, வரவு செலவு எவ்வளோ, நம்ம எப்படி வந்து அதை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வந்து சீராக கொண்டு போக முடியும் அப்படின்றத அடிப்படையிலிருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அப்புறம் போக 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 அந்த செல்வத்தை வந்து நிலைக்கு வைக்கிற திறமை அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் எப்படி உழைச்சி பணத்தை சேர்த்து வச்சுட்டு போனீங்களோ அதே மாதிரி அவங்க ஜென்ரேஷனுக்கும் அதை உழைச்சி சேர்த்து வைப்பாங்களே தவிர நிலைத்த செல்வத்தை வந்து அவங்களால நிலைத்து வைக்க முடியாது. அதனால் குடும்ப பொறுப்புகள் என்ன, சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க, சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுங்க, அவங்கள அது சமாளிக்க வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்து அந்த திறமையை அவங்களுக்கு வளர்க்க செய்யுங்க. அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுங்க, இதை இப்படி செய்யணும் அப்படின்றத எடுத்து சொல்லுங்கள். இப்படி சொன்னால் மட்டும்தான் செல்வத்தை நிலைக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.